ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சௌசௌ வந்து கடைய போகிறேன். சௌசௌ கடைசல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து, காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். வந்து 2 தக்காளி பாருங்கள். சௌசௌ வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டேன். சரி, சௌசௌ கூட்டு மாதிரி செய்யலான்னு சொல்லி வேக வச்சேன். சரி, டக்குன்னு கடையில் செஞ்சிடலாமே. கடையில் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. கடையில் செஞ்சிடலாமேன்னு செஞ்சு ஸ்டாப் பண்ணியாச்சு. அதை அப்படியே வச்சுருக்கேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த தக்காளி வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போது இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன். இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தக்காளி நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இருந்தது காய் வச்சுருக்கேன். காய் வச்சுருக்கேன் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கணும் தண்ணி கூட. அப்புறங்க தக்காளி ஓரளவுக்கு ஒதுங்கிச்சு. இப்போது நான் வந்து கட் பண்ணி அலசி மஞ்சள் தூளெல்லாம் போட்டு வச்சுருவேன். அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா காய் கட் பண்ணிவிட்டு அலசிட்டு போடுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து விசில் போட்டு விட்டுடலாம். ஒரு 2-3 விசில் வரட்டும் போதும். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் விட்டு கடைஞ்சி மத்து வச்சு கடைஞ்சிட்டு அவ்வளோதான். சௌசௌ கடையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.